ஆனால் 2026 பெஸ்ட் லீடர்னா நீங்கள் யாருன்னு சொல்லுவீங்க? ஸ்டாலின் அவர்கள், எடப்பாடி அவர்கள், சீமான், விஜய், இந்த 4 பேரில் பெஸ்ட் யார் அப்படின்னா? 2026 பழசும் சரியில்லை, புதுசும் சரியில்லைங்க. நம்ம பிறந்து வரணும். அப்படி பிறந்து வரணும்னா ஒன்று எம்ஜிஆராக இருக்கணும், இல்லைன்னா ஜெயலலிதாவாக இருக்கணும். நான் வந்து பக்கா திமுககாரன். அண்ணா திமுக பேசணும்னு நினைப்பாங்க. நான் ஒரிஜினல் பக்கா திமுககாரன். ஆனால் கலைஞர் போய் ஸ்டாலின் நல்லா இருப்பார்னு பார்த்தோம். கலைஞரை பெட்டர் பண்ணுறது ஸ்டாலின் பண்ணுறது. ஓகேண்ணே. ஆமாம். ஆனால் இப்போ நிறைய பேர் தலைவர்கள் 4 தலைவருமே சரியில்லைங்க. இப்போ வந்து அடுத்து எம்ஜிஆர் விஜய் தான் அப்படின்னு இப்போ செங்கோட்டையெல்லாம் மேடைகளில் பேசுறது எப்படின்னு பார்க்குறீங்க? ஏங்க அவருடைய வயசு, அவருடைய அரசியல் வயசு கூட விஜய் இல்லை. அவர் போய் ஒரு தலைவரை ஏற்றுக்கிறாருன்னா இதோட இன்னும் ஒஸ்ட்டுங்க. அங்கே சரியில்லைன்னு சொல்லி தானே எல்லாமே அடுத்த கட்சியிலேருந்து வரவங்கள சேர்க்கக்கூடாதுங்க. அங்கே ஊழல் செஞ்சுட்டு தானே இங்கே வராங்க. புதுசாக வரவங்க பதவி கூட புதுசாக துடிப்பாக இருப்பாங்க. ஏற்கனவே அதில் ஊறின மாட்டதுனா மற்ற எந்த கட்சியிலேருந்து வந்தாலும் இன்னொரு கட்சிக்கு போனாலும்னா அதில் ஊறின மாட்டதானே திரும்ப இதில் ஊடுறானுங்க. எவன் பேச்சுமே நம்ப வேண்டியதுங்க. ஓகேண்ணா. இப்போ இந்த முறை எடப்பாடி ஜெயிச்சா வெற்றி வாய்ப்பு அவருக்கு இருக்குன்னு நல்லா பேசுகிறாங்களா? அது வேஸ்ட்டுங்க. பிஜேபியோட யார் போய் கூட்டணி வச்சாலும் சரி ஜெயிக்கவும் முடியாது. ஆமாம். ஓகேண்ணா. இப்போ சீமான் அவர்கள் இருக்காரு இல்லை, தனித்து எப்போதுமே நிற்கக்கூடிய சீமான் அவர்கள் தனித்து நிற்கிறதுல வேஸ்ட்டுங்க. எங்கேயா கூட்டணி வச்சாதான் அவர்லாம் வரலாம். அவர் இன்றைக்கி ஒரு ஒரு விதமாக பேசுகிறார், நாளைக்கு ஒரு விதமாக பேசுகிறார். ஆனால் மக்கள் வந்து ஆரம்பத்தில் கூட நான் கூட சீமான் நல்லவர் தான் நினச்சேன். இப்போ போக போக தான் தெரியுது அவருடைய வண்டாளம்லாம். அதனால் சீமான்லாம் வேஸ்ட்டு. விஜய் அதுவும் வேஸ்ட்டு.